கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதற் பகுதி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பலருக்கு பலவிதமான விருப்பங்கள் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு கூட தனிப்பட்ட விதத்தில் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அநேக விருப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவர்களை குறித்ததான சிந்தை, மற்றவர்களை குறித்ததான எண்ணம், அதிலும் நான் யாருக்கு செய்கிறேன், அதன் மூலமாக எனக்கு என்ன அதனால் லாபம் இருக்கிறது என்று யோசிக்கின்ற மக்களாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தான் ஒருவேளை பழைய மக்கள் சொன்னார்களோ என்ன தெரியவில்லை, ஆற்றில் போட்டால் கூட அளந்து போடு என்று சொல்லி அதை கண்ணும் கருத்துமாக கடைபிடிக்கிற மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். பிறருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனால் எனக்கு என்ன லாபம் என்று நினைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து இன்றைக்கு வாசிக்க கேட்ட வசனம் இருக்கிறதே, அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லித் தருகிறது. அது என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களை ஆசீர்வதிப்பது கடவுளுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயலாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறாரா என்றால், ஒருவேளை அங்கே நம்மை போல சுயநலம் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. காரணம், இஸ்ரவேல் மக்கள் யார் என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டதான நிலையில் இருந்த மக்கள் என்று நாம் யோசிக்கும் பொழுது, எகிப்தில் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். நம்முடைய வழக்கப்படி சொல்ல வேண்டுமென்றால் கேட்பாரற்று கிடந்த ஒரு மக்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்டு எந்த விதமான உரிமைக்கும் எனக்கு வலிக்கிறது என்று சொல்லக்கூட உரிமை அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு நான் அதிகமாக வேலை செய்து விட்டேன், என்னால் முடியவில்லை, எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நான் கஷ்டப்படுகின்றேன், நாளைக்கு மீதம் இருக்கிற வேலையை நான் செய்யட்டுமா அல்லது செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு கூட உரிமை இல்லாத மக்களாகத்தான் எகிப்து தேசத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை கடவுள் நேசித்தார், அந்த மக்களை கடவுள் தூக்கி எடுத்தார், அந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலும் தனக்கு லாபமில்லாத அல்லது எந்த விதத்திலும் தனக்கு சமமாக இல்லாததான அந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களை கடவுள் தேடி சென்று அவர்களை நேசித்து அவர்கள் வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை விடுதலையாக்கி, பாலும் தேனும் ஓடுகின்றதான தேசத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், இதுவரையிலும் நீ அடிமையாயிருந்தது போதும் என்று சொல்லி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து ஆசீர்வதித்த கடவுள் இன்றைக்கு நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்து கொள்வதற்கு எந்த விதமான காரணங்களும் சொல்லவே முடியாதல்லவா? அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மீது இன்னும் இரக்கமாய் இருக்கிற கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான ஒன்றாயிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் சுகமாக பத்திரமாக நாம் கடந்து வருகிறோம். பசி இல்லாமல் இருக்கிறோம், குறைவில்லாமல் இருக்கிறோம். தேவைகள் இருந்தால் கூட அந்த தேவைகள் அற்புதமாய் கடவுளால் சந்திக்கப்படுகிறது.
அது எப்படி நடக்கிறது? கடவுள் நம்மீது பிரியமாக இருக்கிறபடினால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற கடவுள். நாங்கள் எந்த தேவையோடும் ஆண்டவரே இருப்பது உமக்கு பிரியமில்லை. ஆண்டவரே, எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீர். இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.